கடுகளவு கூட கல்மணம் படைத்த இவர்களுக்கு மட்டுமே வரும் என்பதனை போக்குவரத்து தொழிலாளியின் தோமுசா தங்கத்தை சேர்ந்தவர்களே சொல்கின்ற அளவிற்கு தான் இந்த விடியா ஸ்டாலினுடைய மனோநிலை இருக்கின்றது. ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல, அமித்ஷாவில் இருக்கின்ற பார்க்கின்சஸ் நோயில் இருக்கின்றவர் போல, என்ன நடக்கிறது என்றே தெரியாத வகையில் பிரைவேட்டாக ஆக்கிவிட்ட பணிமனைக்கு போக்குவரத்து தொழிலாளியே கொண்டு வந்து நிறுத்தி போக்குவரத்தின் காவலன் ஸ்டாலின் அவர்கள் வாழ்க என கோஷம் போடு வைத்திருக்கின்ற இது போன்ற ஒரு ஹிட்லரை போன்ற ஒரு மனோநிலை, முசோலினியை போன்ற ஒரு மனோநிலை, இதையெல்லாம் பார்த்து காது கொடுத்து கேட்டு பேசுகின்ற அளவிலும் இல்லாத ஒரு கார்ல் மார்க்ஸ் வழிவந்த, ஏங்கல்ஸ் வழிவந்த, ஒரு லெனின் வழிவந்த, சேகுவாரா வழிவந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் கைக்கூலியாக ஸ்டாலினுக்கு மாறிவிட்டதை எண்ணி போக்குவரத்து தொழிலாளி கடும் மனவேதனையில் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றான். இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒரே இயக்கமாக அண்ணா தொழிற்சங்கம் மட்டுமே இருக்கின்றது. போக்குவரத்து தொழிலாளியின் மனோநிலையை புரிந்து இந்த வாரம் அண்ணன் அவர்கள் 1,71,00,000 சுமார் 50% மேலாக போக்குவரத்து தொழிலாளிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பணி செய்ய முடியாதவர்களை அழைத்து அவர்களுக்கு தலா 1,00,000 கொடுத்திருக்கிறது என்பது போக்குவரத்து தொழிலாளியின் நெஞ்சில் பால் வார்த்ததை போல இருக்கின்றது. அவருடைய குடும்பத்தை வாழ வைக்கின்ற ஒரு முதலமைச்சராகத்தான் அண்ணன் எடப்பாடியாரை பார்க்கின்றார்கள்.